இங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு நாளைக்கு 100 பிரெட் கூட சாப்பிடுவா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. இப்ப இந்த பொண்ணு வந்து மலையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாளா. மலையில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இவன் என்னன்னா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணை வளர்க்குறவங்க பிரெட் எல்லாம் கூட பிடிங்கி சாப்பிட்டுருவா. இப்ப இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இந்த வயசானவர் தான் இந்த பொண்ணை எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருப்பாரு. இவளுக்கு சாப்பாடு போட்டு மீளவே முடியல. அதனால இப்ப நம்ம வந்து இதே மாதிரி மலையில எல்லாம் உன்னை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ கீழே சிட்டிக்கு இறங்கி போயிட்டு உன்னோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு நான் ஏன் போனோம், அதான் நீங்க இருக்கிறீங்களே, எனக்கு எதுக்கு புதுசா அப்பா அம்மா, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ கீழே போன அப்படின்னா உனக்கு நிறைய சாப்பாடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்ப இந்த பொண்ணு வந்து சரி நான் போறேன் அப்படின்ட்டு ஒத்துப்பாளா. இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு கடகடன்ட்டு எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கீழே விட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த பொண்ணு சிட்டிக்கு வந்துட்டாளா. ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாம இருக்கும். டாக்டர் போயிட்டு கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் போயிருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்திருப்பாளா. இப்போ உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னா இந்த மாத்திரையை போட்டுக்கோ அப்படின்ட்டு அந்த வயசானவர் கொடுத்திருப்பாங்க. அந்த மாத்திரையை இந்த லேடிக்கு போட்டு விட்டுருவாளா. இப்ப போட்ட உடனே அவங்களே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணுக்கு எங்க போட்டுனே தெரியல. அதனால அந்த ஏரியாலே ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துட்டு தான் உட்காந்துருப்பாரு. அவரே காசு இல்லாம ஏதோ கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு தான் இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து எல்லா சாப்பாட்டையும் இந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்டுறா. என்னை விட்டுட்டு போ அப்படின்னாலும் போக மாட்டேங்கிறா. நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. இப்ப அந்த வயசான பாட்டி கண்ணை திறந்து பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஓடிட்டு இருப்பா. அதனால இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு வழியா இப்ப அந்த பொண்ணைய கண்டுபிடிச்சிட்டாங்களா. அடுத்ததா இப்ப அந்த பொண்ணு கிட்ட நீ என்ன காப்பாத்தினால அதனால எவ்வளவு காசு வேணுமோ இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருப்பாளா. இப்ப அந்த பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இந்த பொண்ணை வேணா நீங்க தத்தெடுத்து கூட்டிட்டு போயிடுங்க, இவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டிக்கும் வேற இந்த மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையா இருக்கு. என் கூட நீ வந்துடுறியா அப்படின்னு கேட்கிறப்போ நான் நிறைய சாப்பிடுவேனே பரவாயில்லையா அப்படின்ட்டு கேட்டுப்பா. எனக்கு நல்லா சாப்பிட்றவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும், நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டு நான் உனக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு மலையில இருந்த வரைக்கும் சும்மா ஒரே ஒரு பிரெட் ஒரு பவுல் நூடுல்ஸ் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனா அதையே வந்து நிறைய சாப்பிடுவா. இப்ப இந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்ததுல இருந்து விதவிதமா சமைச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப ஜாலியாவே இந்த பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பா.